தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா தல சாப்பாடு பில் வச்சிட்டாங்க தல. போலாம் வாங்க, போய் தட்டு எடுத்துருவாங்கடா. சரி தல. ஓவராலா வாங்க, வரிசையா வாங்க, வரிசையா வாங்க. எல்லாம் ஓட்டிங்களா? வரிசையில வா. டேய் வரிசையில வாடா, வரிசையில வா. வரிசையில இல்ல. சரியா? ஏய் எல்லாம் வந்துட்டாங்களாப்பா? இதை வந்துட்டு இருக்காங்க சார். வர சொல்லுப்பா உங்களை. ஆஃப் பண்ணாம என்ன பண்றானுங்க? டேய் இதுல எதடா ஆஃப் பண்றது? எனக்கும் தெரியலடா. டேய் இதுவா தாண்டா இருக்கும். ஆஃப் பண்றா, அது ஆஃப் பண்ணு. தெரியலையே. என்னையா டோட்டலா கட் ஆயிருக்கு? மெயின் போர்டில் தான் சார் பார்க்கணும். போய் டார்ச் லைட் எடுத்துட்டு வாயா. சரி சார். ஏய் ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் இருக்குல்ல, அப்ப இன்னும் ஆன் பண்ண 5 நிமிஷம் இருக்கு. டேய் டேய் நில்லுடா. என்னடா பிரச்சனைங்க? கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு ஓட பாக்குறாங்க. யோ ஈபி ஆபீஸ்லயே கட் ஆனாலும் நமக்கு கட் ஆகாது. போய் மெயின் போர்டு பாரியா. யோ இவங்க எல்லாரும் இங்கேயே பாத்துக்க. இங்கே போய்ட கூடாது. இங்கே இருக்கணும் எல்லாரும். வாயா. ஏய் இங்கே நில்லு. ஏய் ஐயோ போலீஸ் வருதுடா. டேய் அதிகாரிங்க வந்துகிட்டு இருக்காங்கடா. இங்க இருந்தா மாட்டிப்போ. போ போ போ. சார் ஷார்ட்டர் இறங்கியிருக்கு சார். எப்படியா இறங்கியிருக்கோம்? தெரியல சார். சும்மா அங்க பாருங்கண்ணே. மூக்குத்தி ராஜா கௌதம் வச்சு தொங்க விட்டார் போல இருக்கு. சூப்பரா அண்ணன் பக்காவா பண்ணிட்டாரா. நம்ம அண்ணனே போட்டாங்க. நடக்கும் எதிர்பார்க்கலையே. கொல்ல பாக்குறேன். நான் நினைச்சிருந்தா உன்னை இப்பவே கொல்ல முடியும். போனா போகுதுன்னு உயிரோட விடுறேன். உழைச்சு போடா.
ஓ ஓ தலியா தள்ளு, என்ன தள்ளு, ஆச்சு தள்ளு. உனக்கு? என்னையா இது தூக்கு மாட்டுற கயிறை கழுத்துல மாட்டியிருக்கான். சார் அவன் ஜெயிலுக்கு வந்ததுல இருந்தே என்ன கம்பி ஜெயிலுக்குள்ள போட்டாங்களே, என் மான மரியாதைலாம் போச்சு. இன்னைக்கு எப்படி நான் வெளியில போய் கௌரவமா வாழ்வேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தான் சார். கடைசியில பார்த்தா இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கான் சார். மூக்குத்தி ராஜா பேருக்கு தான் சார் ரவுடி, ஆனா உள்ளுக்குள்ள விவரம் தெரியாத அப்பாவி. பாருங்க, அவனுக்கு தூக்கு கூட போட தெரியல. கழுத்துல சுருக்கு போட்டுக்கிட்டு கைத்த கலையில கட்ட தெரியாம கீழே விழுந்து கிடக்குறான் சார். யோ, அவன் கழுத்துல இருக்கிற கயிறை அடியா. யோ, தண்ணி எடுத்துன்னு வாயா. தெளியா அவன் மூச்சுல. கொடுங்க, தெளிங்க. தூக்கி அவனை. பாத்து கொஞ்சம் உட்கார வைங்க. என்ன மூக்குத்தி ராஜா, இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? உயிர் போய் உயிர் வந்திருக்குமே, இனிமே இப்படி பண்ணாத. டேய், உனக்கு சாகறதுக்கு ஜெயில் தான் கிடைச்சதா? செத்து தொலைஞ்சிருந்தா நாங்க தானே மாட்டுவோம். இவர் தற்கொலைக்கு ட்ரை பண்றது குற்றம். இதுக்கே உனக்கு 6 மாசம் தண்டனை வாங்கி கொடுக்கணும். சாரி சார், இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். யோ, அவனை கூட்டு வாயா. யோ, டாக்டர் ஃபோன் பண்ணு. சரிங்க சார். வாயா, தூக்கு. டேய், தூக்குறானே. தூக்கு. பாத்து வா. வாங்க. ஏய், வாப்பா, போலாம். இங்க போய் அப்படி பண்ணுவ சார்? மூக்குத்தி ராஜா தற்கொலை பண்ணிக்கிற ரகமே இல்ல சார். இங்க என்ன நடந்தது நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க நிலைமையில நான் இருந்தாலும் இதான் செஞ்சிருப்பேன். உங்க தலையில பல்லி விழுந்தப்பவே உங்களுக்கு ஆபத்து வரும்னு சொன்னேன். நடந்துச்சு பாத்தீங்களா? ஆமா சார், மூக்குத்தி ராஜா எதுக்கு உங்களை அட்டாக் பண்ண பார்த்தா? தெரியல, யாரா இருக்கும். அநேகமா என் எதிரிங்க தான் அவனை அனுப்பியிருப்பாங்க. சார், இது மோசமான இடம் சார். இங்க உங்களை மாதிரி நல்லவங்களா இருக்க கூடாது சார். சீக்கிரம் வெளியில போக பாருங்க. ஓம் சக்தி. சொல்லுங்கம்மா, யார் பேருக்கு அர்ச்சனை? கௌதம் கௌதம் கார்த்திக். சரி. 2 பேருக்கும் ஓம் அர்ச்சனை சக்தியே பண்ணுங்க. போற்றி ஓம், ஓங்கார் அனந்தியே போற்றி ஓம், நாயியே போற்றி ஓம். கடவுளே, கார்த்திகை காப்பாத்தி கௌதம வெளியே கொண்டு வரதுக்கு ஹெபியஸ் கார்பஸ் மனுவை நம்பி இருந்தேன். ஆனா அதை தாட்சாயணி தடுத்துட்டாங்க. கிடைக்கிற வாய்ப்புக்கெல்லாம் தடை வந்துட்டே இருந்தா நான் எப்படி கௌதம காப்பாத்துறது? 2 தாய்ங்களும் புள்ளைய இழந்துட்டு தவிக்கிற தவிப்போம். நான் என் புருஷனை காப்பாத்த முடியாம படுற வேதனையும் உனக்கு தெரியாதா? இப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அந்த நாகு மட்டும்தான். அவனை வச்சு மட்டும்தான் கார்த்திகையும் கௌதமையும் காப்பாத்த முடியும். 1 வார கெடு முடியறதுக்குள்ள அந்த நாகுவை கண்டுபிடிச்சு கோர்ட்ல ஒப்படைக்கிறேன்னு ஜட்ஜையாக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வாக்க காப்பாத்துறது உன் கையில தாம்மா இருக்கு. அந்த நாகுவை நான் முன்ன பின்ன நேர்ல பார்த்ததில்ல. அவனை எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. அந்த நாகுவை எப்படியாவது என் கண்ணுல காமிமா. மருவத்தூர் அமர்ந்தவளே போற்றி போற்றி. பூசாரி கொடுக்கிற பூவுல எனக்கு வெள்ளை பூ வந்தா நான் சீக்கிரமே நாகுவ பாப்பேன்னு அர்த்தம். ஒருவேளை சிகப்பு பூ இல்ல வேண்டாம். வெள்ளை பூவை தவிர எனக்கு வேற எந்த வாய்ப்பும் தராத சாமி. என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. கடவுளே, நான் கேட்ட பூவையே எனக்கு கொடுத்திருக்க. நாகும் சீக்கிரமே என் கண்ணுல சிக்க வாங்குற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு.
டேய் எந்திரா தம்பி உன்னதான்டா எந்திரா கார்த்தி எந்திரா. என்னண்ணா இது இருக்கிற நிலைமையை பார்த்தா சீக்கிரம் செத்துருவான் போல் பின்ன இருக்கு குடுக்குற சொத்தை தட்டி விட்டா சீக்கிரம் தான் சாவான். டேய் தம்பி ஏய் கார்த்தி என்னண்ணா இது தெரியலையே. டேய் தம்பி டேய் தம்பி. எந்திரா. தல யார் தலை இது இவர் யாரும் தெரியல, டாக்டரா? டாக்டர் சார், இவனுக்கு தான் நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். பாருங்க, இவருக்கு என்னாச்சு? சாப்பிடாம மயங்கிட்டான். சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பாருங்க. சரி, கை கட்ட அவுத்து விடுங்க. டேய் அவுத்து விட்றா. சரிண்ணே. ஏம்பா இப்படி சுத்தி நின்னா எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது? கொஞ்ச நேரம் எல்லாரும் வெளியே இருங்க, காத்து வர விடுங்க. சரி பாருங்க. டேய் வாங்கடா. போயிச்சிருவான்ல. பாக்குறோம் போங்க. தம்பி 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 பயப்படாதீங்க, நான் டாக்டர் தான். டாக்டர்? ஆமா, நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? உங்க பல்ஸ் ரொம்ப லோ ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா உங்க உடம்புல உயிரே இருந்திருக்காது. ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், இருக்கு. தம்பி, ஒன்னும் ஆகாது உங்களுக்கு. இங்க பாருங்க தம்பி, உங்களை எதுக்கு இங்க கட்டி போட்டிருக்காங்க? இந்த ரவுடிங்க டாக்டருங்கிற மரியாதையே இல்லாம என்ன வேற கண்ணை கட்டி கூட்டு வந்தாங்கப்பா. அப்படியா டாக்டர்? இவனுங்க எல்லாரும் என் அண்ணனோட அடியாளுங்க டாக்டர். அண்ணனா? ஆமாம் டாக்டர், என்னை இங்கே கடத்தி வச்சிருக்கான். அப்புறம் எப்படி அவன் கொடுக்குற சாப்பாடை நான் சாப்பிட முடியும்? அதுக்கு சாகிறதே மேலும் தான் நான் சாப்பிடல. தம்பி, உன்னோட எதிரிகளை எதிர்த்து போராடுறதுக்கு உன் உடம்புல சக்தி வேணாமா? குடிக்கலன்னாலும் கொடுக்கறத வாங்கி சாப்பிடு, புரியுதா? சரிங்க டாக்டர். டாக்டர், எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என்னப்பா? அவனுங்க என்ன கொன்னாலும் கொண்டுடுவானுங்க. அதுக்கு முன்னாடி நான் இங்கேருந்து தப்பிச்சாகணும். உங்கள் ஃபோனை கொடுத்தீங்கன்னா என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிடுவேன். ஐயோ தம்பி, அது வம்பாயிடுப்பா. ப்ளீஸ் டாக்டர், அவங்க வர்றதுக்குள்ள உடனே பேசிட்டு ஃபோனை கொடுத்துட்றேன். ஐயோ தம்பி, வேண்டாம், கேட்குறேன், ஃபோன் கொடுங்க. தரேன். என்ன மாட்டி விட்டுறாது என்ன? இல்லை டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். அதான். வாமா வாமா. வாமா. தேங்க்யூ. தேங்க்யூ. அந்த நாகுவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாமா? தேடிட்டு இருக்கோமா, கிடைச்சதுன்னு சொல்றோம், கவலைப்படாத. கவலையே படாதம்மா. தம்பி, என்னாச்சு? ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா. ஒரு நிமிஷம். ஏய் ஏய், என்ன பண்ற? ஃபோனை குடுறா. ஏய், ஃபோனை குடுறா. ஏய், நினைச்ச சொல்றேன்ல, இந்த மாதிரி எதனா பண்ணுவேன்னு தெரியும். ஏய், ஃபோனை குடுறா. கையை கட்டுங்கடா. ஏய்
ஏய் விடுறா உட்கார்றா. குடுறா ஏய் கட்டா. குடுறா யோ டாக்டர் இதுக்கு என் போனை கொடுத்த இந்த பையன் பாவம் கெஞ்சினா அதான் கொடுத்தேன். டேய் போன ஏய் சொல்றேன்ல. வந்த வேலையை டைட் மட்டும் பண்றேன். பார்க்கணும் இல்ல இங்கேயே உயிரை விட்டுருவ. சாரிப்பா. நீ ட்ரீட்மெண்ட் பண்ணி கீச்சதெல்லாம் போதும், முதல்ல இதெல்லாம் எடுத்துன்னு கிளம்பு. டேய் போன குடுறா. ஓ போனை கொடுப்பா. டேய் சீ கண்ணாடி கைட்டு டேய் நான் விடுங்கடா. அப்படி ஏய் கவனிடா. திரும்ப ஏய் ஏய் அனிதா உட்கார். ஒழுங்கா உட்கார்றா. டேய் அவனை பாத்துங்கடா. சரிண்ணா. சரிண்ணா. வா ஏய் ஒழுங்கா உட்காரு, அவ்வளவுதான். ஏய் யாரோ ஃபோன் பண்ணிருக்காங்க, கால் பண்ணி பாருமா. டேய் நடையா. போதும்பா நடிச்சது. கட்ட அவுத்து விடு. எப்படி என் பர்ஃபார்மன்ஸ்? சூப்பர்யா. உன்னை கண்ணை கட்டி கூட்டு போந்த பார்த்து நீ நல்லவர் போலன்னு உங்ககிட்டயே போனை வாங்குறான் முட்டாளு. சரி நீ வெளியே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ம் சரிப்பா. கார்த்திகோட பொண்ணு ஃபோன் பண்றா. ஹலோ. ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து மிஸ்ட் கால் வந்துச்சு. நீங்க யாரு? சாரிங்க, தெரியாம நம்பர் மாத்தி போட்டுட்டேன். ஓகேங்க. போன்ல யாருமா அஞ்சலி? இது ராங் நம்பர்ப்பா. ஓ சரிப்பா, நான் என் ரூமுக்கு போறேன். சரிம்மா. சார் சொல்லுங்க சார். என்ன டாக்டர், கார்த்திகை பழக்க வச்சிட்டீங்க போல இருக்கு. ஆமா சார், இந்த கார்த்திக் சரியான கிறுக்கு பையனா இருக்கான் சார். என் நடிப்பை உண்மைன்னு நம்பி என் போனை வாங்கி அவன் பொண்டாடிக்கு கால் பண்றான். சரி டாக்டர், கார்த்திக்கு பொண்ணு ஆபத்து இல்லைல்ல? ஏன்னா அவன் எங்களுக்கு உயிரோட வேணும். அவனை வச்சு நாங்க நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். பயப்படாதீங்க மேடம், நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், இனி பிரச்சனை இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சரி நீங்க கிளம்புங்க. ஓகே சார். கௌதம்க்கு கோர்ட் தண்டனை கொடுக்கற வரைக்கும் இதே மாதிரி அடிக்கடி கார்த்திக் கிட்ட டிராமா பண்ணி தன்னை கௌதமும் இலக்கியாவும் தான் கடத்தி வச்சிருக்காங்கன்னு நம்ப வச்சுக்கிட்டே இருக்கணும். கரெக்ட். அப்பதான் கார்த்திகை நாம ரிலீஸ் பண்ணும்போது கௌதம் எதிரியா நினைச்சு அவனை பழிவாங்க பார்ப்பான். அதை வச்சே நாம கௌதமையும் அவன் பிசினஸையும் ஈஸியா அழிச்சிடலாம். சேகர்ண்ணா, எனக்கு கொஞ்சம் இங்கே வேலை இருக்குது. நீ டாக்டர் எத்தனை வீட்டில் விட்டு நீ வரும்போது என்னை பிக்கப் பண்ணிக்கோ. ஓ சரிண்ணா, வரேன்ப்பா. பார்க்கலாம் டாக்டர். நாகு, அண்ணா நிறுத்துங்க. நாகு தானே இவன்? கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம்
ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.